அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஒரு சின்ன ரெசிபி, சின்ன குறிப்புன்னு சொல்லலாம் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் இல்லைங்க, நான் வீட்டில் லஞ்சுக்காக ரைஸ் 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். என்ன அரிசின்னு பார்த்தீங்கன்னா நெய் கிச்சலி சம்பா. நான் ரெகுலராக பாரம்பரிய அரிசி தான் என்னோடய வீட்டில் நான் பயன்படுத்துகிறேங்க. இது செமி பாலிஷ்டு அரிசிங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த அரிசி நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டு ஒரு டைம் அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கணும். 1 மணி நேரம் கழிச்சிங்கன்னா பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லாவே அந்த அரிசி கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இந்த அரிசி தண்ணியை நம்ம இதில் வடிகட்டிக்க போகிறோம். வடிகட்டி இந்த அரிசி தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பாருங்கள், அரிசி தண்ணி வடிகட்டியாச்சு. இவ்வளோ தண்ணி எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது நான் கம்மியாக தான் ஊற வச்சேன். ஃபஸ்ட் டைமே நம்ம நல்லா அலசிடுறோம் இல்லைங்களா, அதில் அந்த தூசிகள் அது எல்லாமே போயிடும். செகண்ட் டைம் நல்லா அந்த அரிசியிலேருந்து ஊறி வரக்கூடிய தண்ணி தான் இது. மறுபடியும் அலசக்கூடாது. அரிசிகள் பொறுத்தளவு நீங்கள் ரொம்ப அலசினீங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் போயிடும். இது பாரம்பரிய அரிசி, அதுவும் செமி பாலிஷ் அரிசினால் உங்களுக்கு அதில் 3/4 தான் சத்து இருக்கும், 1/4 அந்த மேல் தோலில் போயிடுங்க. ஸோ அந்த 3/4 சத்துக்களும் நம்மளுக்கு வேணும் இல்லையா, அதனால் ஒரு டைம் அலசினா போதும். இது நல்லா இருக்குங்க. அரிசி சமைச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமாக நல்லா இருக்குது. நான் பயன்படுத்திகிட்ருக்கேன். ஆற்காடு கிச்சலி சம்பா, நெய் கிச்சலி சம்பா, எல்லா கிச்சலி சம்பாவும் நம்மளுக்கிட்ட கிடைக்குங்க. நம்மளோட இயற்கை பிரபஞ்சம் இயற்கையாகத்தில் எல்லா அரிசிகளும் இயற்கை பொருட்கள். உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி தரேங்க, வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட. சரிங்களா? இப்போ இந்த அரிசி யாருக்காவது பாரம்பரிய அரிசிகள் எதுவாக இருந்தாலும், அவல் வகைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே 5 kg தாங்க. 5 kgக்கு மேலே தான் நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும். 1 kg 1/2 kg எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. சரிங்களா? ஓகேங்க. இப்போ இந்த தண்ணியை வச்சு என்னென்ன பண்ணலாம்? ஒன்று, சோறு வச்சாச்சு, சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு, அதுக்குள்ளே ஒரு வீடியோ. சரிங்களா? இந்த தண்ணியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ விட்டமின்ஸ், அவ்வளோ மினரல்ஸ், எல்லா சத்துக்களும் இதில் இருக்குங்க. நல்ல ஊட்டச்சத்து. முடிக்கு தடவிக்கலாங்க. செருமாக முடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் சீக்காத்தூள் கரைச்சி குளிக்கிறப்ப நீங்கள் இந்த தண்ணியை பயன்படுத்தி கரைச்சி குளிக்கலாம். இதையே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணியில் அடுப்பில் வச்சு காய்ச்சினிங்கன்னா கொஞ்சம் கஞ்சி பதம் கிடைக்கும். அந்த கஞ்சியை வச்சு நீங்கள் ஹேருக்கு சீக்காத்தூளில் கரைச்சிக்கலாம். ஹேருக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுங்க. நல்லா ஒரு முடிக்கு நல்லா ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குதுங்க. அதனால் இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தலைமுடிக்கு பயன்படுத்தலாம். தலைமுடி நல்லா சாஃப்டாக இருக்கும், முடி நல்லா அடர்த்தியாக வளரும், நல்லா ஊட்டச்சத்து கொடுக்கும். இது பயன்படுத்துகிறப்ப நீங்கள் மேலும் மேலும் ரொம்ப சீக்காத்தூளோ ஷாம்போ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அதுலேயே அந்த சீக்காத்தூளையே நீங்கள் கரைச்சி பயன்படுத்துறதுனால அந்த சத்துக்கள் உங்களுக்கு செல்களில், அந்த துவாரங்களில் நல்லாவே வேர்களில் இறங்கிரும். சரிங்களா? இதை தனியாகவும் நீங்கள் எண்ணெய் வைக்காதப்போ நீங்கள் தனியாகவும் நல்லா முடியிலெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி அலசி எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் அவசரத்தில் எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை மட்டுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி முடியில் நல்லா மசாஜ் பண்ணி குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த வறண்டு காணப்படாது முடி. வெளியில் போகிறப்ப ரொம்ப வறண்டு முடியாக இருக்காமல் சாஃப்டாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி இந்த குறிப்போடு நான் முடிச்சுக்கிறேன். யாருக்காவது பாரம்பரிய அரிசி, நெய் கிச்சலி, ஆற்காட்டு கிச்சலி, சிகப்பரிசி, பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி எல்லா அரிசிகளும் கிடைக்குங்க. தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. வாழ்க வளத்துடன்.